அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 21ஆம் தேதி முதல் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வாரத்தில் அமைய போகின்றன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில கிரகநிலைகளின் அமைப்பில் இருக்கக்கூடிய மாறுதல் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதிலும் நிழல் கிரகம் சாயா என்று அழைக்கக்கூடிய ராகு கேதுவை பொறுத்தவரைக்கும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகின்றன. ராகு 9ஆம் இடத்திலும் கேது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்திலும் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு கேது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கடையிடக்கூடிய காரிய தடைகளை தவிடுபடியாக்குவதோடு உங்களுடைய வாழ்வில் மீளவே முடியாது என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் என அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு இந்த தருணத்தில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு கேதுவிற்கென தனியாக ஆட்சி வீடோ உச்ச வீடோ கிடையாது. அப்படிப்பட்ட ராகு தனது நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசியில் ஆகிய 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். எனவேதான் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் பல நன்மைகள் எளிதில் உங்களை தேடி வரும். அதேபோன்று மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்தவரைக்கும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அங்கு சகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று கேதுவுடன் இணைந்து சஞ்சரிப்பது இரட்டிப்பு நன்மை. ஏனென்றால் எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை நீங்குவதோடு மட்டுமல்லாது சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். எனவே நன்மதிப்பும் மரியாதையும் இந்த தருணத்தில் உயரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பம் எளிதில் உங்களை தேடி வருகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் சூரியன் பொதுவாகவே 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதிலும் ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சூரியன் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான சிரமம், தடை, சிக்கல் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் தகர்த்தெறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நெருக்கடிகள் தவிடுபடி ஆகுவதோடு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தவிடுபடி ஆகுவதோடு முன்னேற்றத்தை அடுத்தடுத்து உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல கடினமான பணிகளை கூட, சவால் நிறைந்த பணிகளை கூட நம்பிக்கையுடன் செயல்பட்டு நுட்பமான விஷயங்களை செயல்படுத்தி எளிதில் வெற்றி பெறுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது மோட்சக்காரகருடன் சூரியன் இணைந்திருக்கும் போது வாக்கியத்தின்படி பார்க்கும் போது ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. சனி திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் கர்மத்தில் வலம் வருகிறார். எப்படி பார்த்தாலுமே சனியினுடைய அமைப்பு மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே நெருக்கடிகள், சிரமங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனியின் அமைப்பு அவ்வளவு வலுவாக இருப்பதால் தொழில் செய்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், வணிகர்கள், வியாபாரிகள் என அனைவருக்குமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபமும் தனவரவை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள், கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் அதிரடியாக மாற்றி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களது கையில்தான் இருக்கிறது. என்றால் மிகவும் சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை தவற விட்டுவிட வேண்டாம். முழு சுபகிரகமான குரு ஜென்மராசியில் இறுதி நட்சத்திரத்தில் நுழைந்துவிட்டு
விட்டார். அதிசார பயிற்சியாக இன்னும் சில வாரங்களில் மிக வலுவாக 2இல் உச்சம் பெற போகிறார். எனவே இந்த வேலை என்பது குரு பகவானின் அமைப்பால் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிறைவாக உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பார். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட தவிடுபடியாகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வேளையில் அற்புதமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 5, 7, 9 ஆகிய இடங்களில் குரு பார்வை கிடைப்பதால் பல்வேறு வகையிலான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் பல எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு நல்ல தீர்வு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிச்சயமாக இந்த வேளையில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. மேலும் இந்த வேளையில் செவ்வாய் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுகஸ்தானமாகிய 4இல் விளம்பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான புதனின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய இடத்தில் செவ்வாய் விளம்பெறுவது எதிர்பார்ப்பதை காட்டிலும் தாய்வழி உறவு முறைகள் வலுப்படக்கூடிய சிறப்பான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய வெற்றியும் இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் இனிமையான தருணமாகவும் மாற்றி கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் விரைவாக பணிகளை செய்வதோடு அன்பால் பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் கிடைக்கிறது. திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டாகும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் ராசியின் அதிபதியான புதன் மிக வலுவாக தனஸ்தானமாகிய 2இல் வீற்றிருக்கும் போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக புத சுக்கிர யோகத்தை இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே கொடுக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால், குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவதால், வாக்குஸ்தானத்தை வலுப்படுத்துவதால், தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது அனைத்து வகையான பணிகளிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எதை செய்தாலும் அதை தெளிவான கண்ணோட்டத்தோடு அணுகுவதால் எளிதில் வெற்றி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக உண்டு. காதல் திருமணம், நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் போன்ற அனைத்தும் இந்த வேளையில் சிறப்பாக கைகூடும். அன்பால் பல காரியங்களை சாதித்து காட்டக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. கலைத்துறை, அரசியல் துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றம் உண்டு. கல்வியிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் எளிதில் பல வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் கல்வி ரீதியான பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நம்பிக்கையுடன் உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள், எதிர்பார்க்கக்கூடிய தொழில், நல்ல வேலை, வளர்ச்சிக்கான அடுத்த கட்டத்திற்கான இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.